போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, புதுசா நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இயர் புக் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். 2025 தான். இது எங்கேருந்து கவர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, போன ஜனவரியிலேருந்து இந்த மாதம் ஜனவரி வரைக்கும் கவர் ஆகுது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு எப்படி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசமா இருக்கும். இயர் புக் நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனா, இந்த புக்கு கண்டிப்பா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அப்படியே நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் குரூப் 1 மெயின்ஸா இருக்கட்டும், குரூப் 2 மெயின்ஸா இருக்கட்டும், குரூப் 2A மெயின்ஸா இருக்கட்டும். அந்த சிலபஸ் ஓரியன்டேஷன்ல அவன் என்னென்ன சிலபஸ் வச்சிருக்கானோ, அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இந்த புக் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2லயுமே லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒர்த்தா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா பேப்பர் படிக்கிற பழக்கம் எனக்கு வந்து உண்டு. ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கேன். காலைல எந்திரிச்சோனே பேப்பர் படிச்சு தான் வெளியே போவேன். அந்த பேப்பர் படிச்ச அந்த பேப்பர் நியூஸ் தான். இதில் இருக்கக்கூடியது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிகிள் மாதிரி இருக்காது. ஃபுல்லாவே பேப்பர் நியூஸை நம்ம எடுத்து ஒவ்வொரு நாளும் டெய்லி எடுத்து வைக்கிறத கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப்பும் உள்ளே கொடுத்துருக்கோம். இயர் புக்குன்னு சொல்கிறதுனால நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி பேஸ்டாக பார்ப்போம். இப்போ பேஸ்டாக டாபிக் ரெடி பண்ணிவிட்டு இயர் புக்குனால டிஎன்பிஎஸ்சியில் கவர் ஆகாத டாப்பிக்கும் இருக்கும். அதை தனியாக கொடுத்து மொத்தத்தில் 1 இயரில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா இது ஒரு முக்கியமான புக்கு. நீங்கள் படித்தா உங்களுக்கு புரியும். இதில் வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம இயர் புக். அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்ன இல்லை அப்ஜெக்டிவ் டைப்பும் கொடுத்துருக்கோம். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2மே கவர் பண்ணுற மாதிரி கொடுக்கும். பிறகு சில ஆர்டிக்கிளும் கொடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரத்தன் டாட்டா இறந்துட்டார். சாகிர் ஹுசேன் தபலா வாசிக்கிறவர் அம்மா இறந்துட்டார். நம்மளுடைய 2 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. குகைஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னரு, எம்எஸ் சுவாமிநாதன், நம்மளுடைய ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது நீங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஓரியன்டேஷனில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டாபிக் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் டாபிக் நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், இதான் இண்டெக்ஸ். அப்போ இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கி 75 வருஷத்தை நம்ம கொண்டாடி இருக்கோம். அப்போ இந்த 75 வருஷத்தை கொண்டாடி இருக்கோம். அப்போ கொண்டாடும்போது இப்போ நவம்பர் 26, 1949 அதுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்டட் பண்ண டேட்டு. அப்போ அன்னைக்கு அரசியலமைப்பில் நம்ம அரசியலமைப்பை உருவாக்கியவங்களுடைய எண்ணம் எப்படி பிரதிபலிச்சது அப்படிங்கிறது சூப்பராக வந்துச்சு. பேப்பரில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்லேயும் வரும். எல்லா பேப்பர்லையும் உள்ளதையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துருப்போம். என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதில் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது என்னங்கன்னா, அரசியலமைப்பு திருத்தங்கள் தான். அன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அதை வந்து நம்ம இன்னைக்கு தேவையான சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருத்தி கொண்டு வந்திருக்கோம். அப்போ இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் என்னெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அது முக்கியமானது. அப்புறம் செம்மொழி, ஏன்னா செம்மொழி தகுதியானதா பாலி மொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் மொழி தான் செம்மொழியில் முக்கியமானது. அது ஒன்று கொடுத்துருக்கோம் அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிசி, சிஆர்பிசி, ஏன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 3 ஆக்டையும் கேன்சல் பண்ணிட்டு இப்போ வந்து 2013 புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2017 இப்போ 2024 ஜூலை 1 கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அந்த சட்டம் அதை வந்து 100% கொண்டு வந்த மாநிலம் என்ன கேட்டிங்கன்னா சண்டிகர் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே அப்போ இந்த குற்றவாளி சட்டங்கள் என்னென்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆர்டிகல் 44 அதை கொண்டு வந்த மாநிலம் என்ன? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கோவா இருக்குது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கொண்டு வந்த மாநிலம் என்ன கேட்டிங்கன்னா உத்தரகாண்ட். அவங்க இப்போ நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் நடந்திருக்கு. அப்போ துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது குடியுரிமை திருத்த சட்டம், அஸ்ஸாம் அக்கார்டு அப்படிம்பாங்க. 1985 அந்த சட்டத்தை தள்ளுபடி ஆகணும்னு சொன்னாங்க. அதை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மெயின் அஜெண்டா என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுக்கு தான் முன்னாள் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போ அந்த இதை பற்றி டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் படிக்கலாம். ஏன்னா அப்போ அதை பற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் என்னது? கான்ஸ்டியூஷன் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், எலெக்ஷன் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இதான் மெயின். இவங்க தான் கண்ட்ரோல் மெக்கானிசம், இந்தியாவுடைய கண்ட்ரோல் மெக்கானிசம். அப்போ அடுத்தப்படி ஜுடிஷியலில் நம்ம என்னென்ன அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் ரத்து. அப்புறம் லஞ்சம், எம்பி எம்எல்ஏக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கரப்ஷனுங்கிறது சிலபஸில் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நீதி தேவதையுடைய சிலையுடைய வடிவத்தை வந்து வச்சுக்கிட்டா மாற்றிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவில் உள் ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு அதிகாரம். அடுத்தது முக்கியமானது ஏன்னா குற்றஞ்சாட்டப்பட்டவரின் அடிப்படை உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி உள்ள கொண்டு வந்திருக்கு.
ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது பால்ட்டியில் வரக்கூடிய முக்கியமானது கருணை கொலை, அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல். ஏன்னா தேர்தல் முறையில் வெளிப்படைத்தன்மை தேவைன்னு அர்த்தம். அப்புறம் மாநில அரசுக்கு ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரை, சிறப்பு மாநில அந்தஸ்து. ஏன்னா சிக்கிமில் அலுவல மொழி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம உள்ளாட்சி தேர்தல் பற்றி ஒரு 4 மாநகராட்சி வந்து தமிழகத்தில் கொண்டு வர்றாங்க. அதாவது புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், இது எல்லாமே இருக்கும். ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் மத்திய அரசு சார்பாக பார்க்கும்போது வீரப்ப மொய்லி கமிட்டி ரெக்கமெண்டேஷனு, நேரடி நியமன ரத்து. யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஒன்று போட்டு தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. லோக்பால் நமக்கு சிலபஸில் உள்ளது, அதில் உறுப்பினர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபா தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. லோக்சபாவில் முத நம்பிக்கையில்லா தீர்மானம் 1962 கொண்டு வந்தாங்க. இது ராஜ்யசபாவில் தலைவர் மீதே கொண்டு வந்தாங்க. ஆனால் கேன்சல் ஆகிட்டு இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் சேர்மன் பார்த்தீங்கன்னா ராமன் சுப்ரமணியன். இந்த இடத்துல அவர் குவாலிஃபிகேஷன் என்ன, அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார், அவருடைய டேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் மக்களவை 18th மக்களவையில் மகளிர் பெர்சன்டேஜ் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் லா கமிஷன் 23rd லா கமிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்குறோம். தென்காசியில் பார்த்தீங்கன்னா வரகனூர் ஊராட்சிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் விருது கொடுத்துருக்காங்க. அப்புறம் 18th லோக்சபா எலெக்ஷனையும் தனியாக கொடுத்துட்டோம். நம்ம என்னென்ன நடந்துச்சு அதில் தேசிய கட்சிக்குன்னா அதுக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் வேணும்னு. இந்தியாவில் தேசிய கட்சி ஒரு 6 கட்சி இருக்குது. தேசிய கட்சி அங்கீகாரம் வேணால் என்னென்ன கிரிட்டரியா இருக்குது. மாநில கட்சி பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 கட்சி இருக்குது. டிஎம்கே, ஏடிஎம்கே, தேமுதிக, அப்புறம் புதுசாக இப்போ 2 கட்சி விசிகே, என்டிகே, ஏன்னா இது போய் சிபிஐ. அப்போ ஒரு 6 கட்சி வந்திருக்கு. அதுக்கு என்னென்ன கிரிட்டரியா, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டேஷன் தான் ஃபுல்லாகவே. அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் பேசிஸ் வந்து 1971 பேஸ் படி தான் நமக்கு வந்து தொகுதியை வந்து சீரமைச்சு வச்சுருக்காங்க. அப்போ 71 என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, 71 அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. 42nd அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 2001 வரைக்கும் நீங்கள் மாற்றக்கூடாதுங்காங்க. அதுக்கப்புறம் 84th அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொன்னால் 2026 வரைக்கும் மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 2026 மாற்றணும். அதை தான் ஒரு ஆர்டிக்கல். தொகுதி மறுசீரமைப்பு. தமிழ்நாட்டுக்கு தேவை தடையற்ற உள்ளாட்சி தேர்தலை. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அப்படி கிராமத்தை ஃபுல்லாக நகரமாக்கிட்டு இருக்காங்க. அது தொகுதியை ஃபுல்லாக மறுவரையறை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அதனுடைய பீரியட் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. தனித்தலைவர் தான் அடுத்த பாயிண்ட். 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிகால நிறைவு தனி அலுவலர் கவர்மெண்ட் நியமிச்சிருக்காங்க. தடையற்ற உள்ளாட்சி தேர்தல் வேணும். லோக்கல் பாடி எலெக்ஷன் நமக்கு முக்கியமானது. இப்போ தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இருக்காங்க 6.36 crore. இதெல்லாம் பார்க்குறோம். இது போக இந்த டாப்பிக்கில் ஒரு 187 பயிற்சி வினாக்கள் உள்ள ஒதுக்கி வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் பாருங்கள், அதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்க போகும்போது நமக்கு என்ன சிலபஸ் வருது, தமிழ்நாட்டு ஓரியன்டேஷன், தமிழ்நாடு மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ளதை மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். தமிழ்நாடு எங்கெல்லாம் வருது நீங்கள் அதுக்கு பார்த்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இப்போ ரீசெண்டாக இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 100 சேட்டலைட் இது ராக்கெட் வந்து கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இந்த வருஷத்துடைய முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இணைக்கப்பட்ட விண்கலங்கள் 2 சேட்டலைட் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காண்டி இது சக்ஸஸ் ஆச்சு. ஏன்னா பிஎஸ்எல்வி C-60 அப்போ இது வந்து ஒரு முக்கியமானது. அப்புறம் ஆதித்யா விண்கலம் எதுக்குன்னா சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. சூரியனோட கொரோனா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சாட் 3 TS-GLP வெதர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. அப்புறம் ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது காட்ராசேட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேரிப்பட்டினம் கொண்டு வர்றாங்க. ககன்யான் திட்டம், இந்தியாவுடைய கனவு திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா ககன்யான் திட்டம். அதை பற்றி உள்ளே கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குறுங்கோளுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியல் ஜெயந்த் மூர்த்தி நாசாவில் இவங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க பேரை வந்து ஒரு குறுங்கோளுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் சந்திரயான் 1, 2, 3, 4, 5 எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதை தான் நம்ம வந்து ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 இறங்குறதா விண்வெளி தினம் சொல்லி வச்சுருக்கோம். அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அடுத்து விண்வெளிக்கு முதல் இந்தியராக சுற்றுலா போகிறது கோபி தோட்டக்குரா. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம இந்தியாவிலேருந்து உள்ளதை மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கிறோம். ஏன்னா அடுத்து ஐரோப்பாவோட இணைந்து இஸ்ரோ திட்டம் ப்ரோபோ 3. இந்த ப்ரோபோ 3ங்கன்னா சூரியன் இருக்குன்னா அதுக்கு அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படிம்பாங்க. அதை வந்து க்ளோஸாக போய் ஆராய்ச்சி பண்ணிச்சு. அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சூரியனை மிக நெருக்கத்தில் கடந்து சென்ற நாசா விண்கலம். இது பார்க்கர் சேட்டலைட். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அடுத்தது
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்து இந்திய அறிவியல் வளர்ச்சி, இது ஒரு ஆர்டிகிள் மாதிரி ஹிண்டு பேப்பரில் வந்துருந்தது, செம்மையாக இருந்துச்சு அந்த இது. அப்புறம் T2M, அதாவது ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு சிம் கார்டு தேவையில்ல, நோ சிம் கார்டு நோ இன்டர்நெட், ஒரு வீடியோ பார்க்குறக்காண்டி ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுடைய முதல் ஏஐ ஆசிரியர் ஐரிஸ். அடுத்தது இது ஃபுல்லாகவே பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி நிதியம், மரபணு மாற்றப்பட்ட கடுகு பரிசோதனை, சூப்பர் கம்ப்யூட்டர், ஏன்னா இப்போ குவாண்டம், இது இந்த தடவை எதிர்பார்க்கலாம் நமக்கு. குவாண்டம் கொள்கை, யுனைடெட் நேஷன் பார்த்தீங்கன்னா 2025 வந்து குவாண்டம் இயர்னே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மில்லட் இயர் வச்சு கேட்டான், அதனால் இதை வந்து இந்த தடவை கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சைனாவில் ஒரு வியாதி பரவிச்சு, HMPV, ஹியூமன் மெட்டா நியூமா வைரஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். மருத்துவ வளர்ச்சியில் சவால்களும் சாதனைகளும் அழகான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தோம். கருப்பை வாய் புற்றுநோய் பற்றி பார்க்குறோம். அடுத்தது புற்றுநோய்க்காக இந்தியாவில் உருவாக்கட்டும் மரபணு சிகிச்சை முறை, இது எல்லாமே இந்த இதில் வருது. பிறகு பார்த்தீங்கன்னா திரவ நைட்ரஜன் பயன்படுத்தி தமிழகத்தில் தடை. திரவ நைட்ரஜன் இந்த ஐஸ்கிரீம்லாம் மெல்ட் ஆகாமல் இருக்கிறக்காண்டி போடுறது, அது தடை பண்ணியிருக்காங்க. பிறகு வந்து இந்தியாவில் இன்னும் இருக்கிறதா போலியோங்கிறது மேகாலயாவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல். பிறகு டெஃபென்ஸு, ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாஸ் ஏவுகணை, ஏன்னா இந்தியாவை ரஷ்யாவும் பண்ணுறது. அடுத்தது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு நவீன ட்ரோன் நாகாஸ்திரா 1. பிறகு பார்த்தீங்கன்னா 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அரிகாட், ஏற்கனவே அரிகண்ட் 1வது அரிகண்ட் இருக்கும், இது அரிகாட். அப்புறம் இன்டர்நெட்டை பொறுத்தவரைக்கும் தொடுவான தொட்ட தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு ஏஐ டெக்னாலஜி பற்றி ஃபுல்லாக ஒரு ஆர்டிக்கல். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சீனாவில் பார்த்தீங்கன்னா டீப் சீக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே மிரள விட்டுட்டானுங்க. அப்போ அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் வத்சா கேந்திரான்னு சொல்லிட்டு அந்த இணைய பாதுகாப்புக்காண்டி எண்ம சாதனங்களை டிஜிட்டல் இதை பாதுகாக்கிறக்காண்டி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க, பாதுகாக்கிறக்காண்டி ஒரு இது. டிஜி யாத்ரா, இப்போ ஏர்போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செக்கிங் இருக்கும், பேப்பர்லெஸ்ஸாக செக்கிங் இல்லாமல் கொண்டு போகிறக்காண்டி நமக்கு என்னென்னா தடையற்ற ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு வரக்காண்டி டிஜி யாத்ரா. இணையவெளி குற்றங்களில் இந்தியா வந்து 10வது இடம், ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா. இணைய பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்த இந்திய பிரிட்டன் உடன்பாடு, அது கூட வேண்டாம். க்ளவுடு கம்ப்யூட்டிங் பற்றி பார்த்து வச்சுடுங்க, டிஜிட்டல் ரிவல்யூஷன். அப்புறம் அறிவியல் விருதுகள், இதுக்கு இந்த தடவை உறுதியாக எதிர்பார்க்கலாம், அந்த கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக விஞ்ஞான ரத்னா, ஏன்னா விஞ்ஞான ஸ்ரீ, விஞ்ஞான யுவன், விஞ்ஞான குரூப்னு சொல்லிட்டு 4 அவார்டு கேட்டிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கூட கரண்ட் அஃபேர்ஸில் கீழே கொடுக்கப்பட்ட 4 அவார்டு கொடுக்குறாங்க, அந்த 4 இது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4யுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதில் முக்கியமான என்னென்னா கோவிந்தராஜன் பத்மநாதன் தான் விஞ்ஞானம், இதான் இதுக்குள்ளே ஹையஸ்ட் விஞ்ஞானத்தில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு இதான். அதை வாங்கிய முதல் நபர் யாருன்னா கோவிந்தராஜன் பத்மநாபன். இது கேட்கலாம், அந்த எதிர்பார்க்கலாம். அப்புறம் நோபல் பிரைஸை பற்றி பார்க்கும்போது நமக்கு என்னென்னா மைக்ரோ ஆர்என்ஏ மெடிசின் கொடுத்தாங்க, அந்த மைக்ரோ ஆர்என்ஏங்கிறது முக்கியமானதை படித்து வச்சுக்கிறோம். அப்புறம் இயற்பியலில் பார்த்தீங்கன்னா மெஷின் லெவல் லேர்னிங் கேண்டி கொடுத்தாங்க, அதை பார்த்துக்கிறோம். அப்புறம் புரோட்டீன் வேதியியலுக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் கொடுத்தாங்க. இது போக இதில் ஒரு 114 கொஸ்டின் வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கிடுங்க. 2 டாபிக் முடிஞ்சது. 3ஆவது டாபிக் பாருங்கள், தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய பொருளாதாரம். இப்போ வந்து ஜிடிபி அப்படிம்பாங்க, நாட்டுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 8% சொன்னாங்க, அப்புறம் 7% சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6.4 சொல்லிட்டு டெட்டர்மின் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஒரு ரேட்டை சொல்லியிருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரேட்டு சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் இந்தியாவுடைய சராசரியை விட தமிழ்நாடு பொருளாதாரம் வளர்ச்சி நோக்கி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ எக்கனாமி, இந்த கடல் வள எக்கனாமி வந்து ப்ளூ பொருளாதாரமும். நிலைத்த வளர்ச்சி இலக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், ஏன்னா 2030 வச்சுருக்கோம், ஒரு 17 கோல் வச்சுருக்கோம். அதில் நிதி ஆயோக் ரிப்போர்ட் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. அதில் தமிழ்நாட்டு எந்தெந்த ரேங்க்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏன்னா பொருளாதார வளர்ச்சியை பற்றி பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது இந்திய பொருளாதாரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 134வது இடத்துக்கு முன்னேற்றம். ஏற்கனவே 135 இருந்தாங்க, இது வந்து இண்டெக்ஸை பற்றி பார்க்குறோம். ரூபாய் மதிப்பு சரிவு, இப்போ ரூபாய் மதிப்பு பயங்கரமாக சரிவாயிருக்கு. அப்போ ரூபாய் மதிப்பு சரிவாகும்போது யாருக்கு லாபம்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க லாபம். ஏன்னா அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு பயங்கர லாஸ் இருக்குது, அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்வெளித்துறையில் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க. 8th பே கமிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபிஐ பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா 5 லட்சமாக
இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு எக்கனாமிக்ஸில் முக்கியமானது. இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ ஒவ்வொரு மாநிலமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தமிழகத்துக்கு வந்துட்டு போனாங்க. அப்போ அரவிந்த் பனகாரி அதனுடைய தலைவர். ஏன்னா அதுக்கு ஒரு புதுசாக இப்போ ஒரு நோக்க பொருளாதாரம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக டிஜிட்டல் பிஹேவியர் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோனில் ஏதாவது ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் போதும், நிறைய அது சம்மந்தமாக நிறைய வரும். அப்போ உங்களை வந்து உங்கள் நோக்கத்தை வந்து அவன் கண்டுபிடிச்சி இப்போ அந்த டைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு புதுசாக ஒரு வகையான ஒரு பொருளாதாரத்தை உள்ளே கொண்டு வராங்க. அது வந்து நோக்க பொருளாதாரம். நெக்ஸ்ட் ரெவென்யூ சோர்சஸ், பட்ஜெட். தமிழக பட்ஜெட்டு நல்லா பார்த்துக்கிடுங்க. உள்ளே இருக்குது தமிழக பட்ஜெட் இருக்குது, நல்லா பார்த்துக்கிடுங்க. ஏன்னா பிறகு ரெமிட்டன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்த்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்புறையில் முதல் இடம் இந்தியா தான், ரெண்டாவது தான் மெக்சிகோ. அப்போ அதில் வந்து இதனுடைய கான்ட்ரிபியூஷன் பார்க்குறோம். அப்புறம் இது முக்கியமானது, ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டேக்ஸ் ரெவென்யூ சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ பிரிச்சுக்கணும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தமிழகத்துக்கு அது பாதிப்பு இருக்குது. அதை பற்றி சூப்பராக ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு, அதை பார்த்துக்கிடுங்க. அப்புறம் மாநில பொருளாதாரம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் $1 trillion எக்கனாமி டார்கெட் வச்சுருக்கோம், 2030 அடையணும்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றி பார்க்குறோம். தமிழக பட்ஜெட் அக்ரி பட்ஜெட் சேர்ந்தே வந்துடும். அப்புறம் மாநிலங்களின் கொள்கையை உருவாக்குறதுக்கு புதிய தளம். ஆக்சுவலாக நிதி ஆயோக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க வந்து நிதி ஃபார் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் மாநில திட்டங்களுடைய வேலை. சிறப்பு பொருளாதார மன்றங்களில் தமிழ்நாடு முதலிடம். ஏன்னா தமிழக பொருளாதாரம் கொடுத்த ஆய்வு ஃபுல்லாகவே தமிழ்நாடுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தது. உணவு பதப்படுத்தும் தொழில் கடன் இலக்கே தமிழகம் முதலிடம். அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கணும். அடுத்த டிமேட் அக்கௌண்ட், டிமெட்டரலிஸ்ட் அக்கௌண்ட் அப்படிம்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் தமிழகம் வந்து 7வது இடத்துல வருது. அப்புறம் நிதிக்குழு தமிழகத்துக்கு நியாயம் வழங்குமா, முக்கியமான மினி டைட்டில் தூத்துக்குடியில் ஆரம்பிச்சது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து தமிழக சார்பாக இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரிசர்வ் வங்கி. ரிசர்வ் வங்கி வந்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், பேங்க் ரேட்டு அந்த ரேட்டெல்லாம் மாற்றாமே வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த டிவிடெண்ட் 2.11 lakh வந்து டிவிடெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிராம வங்கி, இந்த ரூரல் பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி 28 பேங்காக வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. வேளாண்மை, பருப்பு வகைக்காண்ட சர்வதேச மாநாடு டெல்லியில் நடந்துச்சு, அதை பற்றி ஒன்று. தேசிய மஞ்சள் வாரியம் இப்போ தெலுங்கானாவில் கொண்டு வந்தாங்க. விவசாய கடன், கிசான் உபஜ் நிதி அப்படிம்பாங்க. அந்த விளைபொருட்கள் அடமானம் வச்சு லோன் வாங்கக்கூடிய இது. அப்புறம் செறிவூட்டப்படைய அரிசிக்கு வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. எம்எஸ்பி பார்த்து வச்சுக்கிடுங்க. ஏன்னா எம்எஸ் சுவாமிநாதன் வேறு இறந்துருக்காது, அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்த எம்எஸ்பிக்காண்டி தான் நார்த்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்ரா கடன். இதில் பார்த்தீங்கன்னா சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு 3 டைப் இருக்கும். அதில் தருண் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பட்ஜெட்டில் 20 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. பிறகு பட்ஜெட்டில் ஏஞ்சல் வரியை ரத்து பண்ணாங்க. அப்புறம் நீட்ஸ் திட்டம் சொல்லிட்டு முதல் தலைமுறை வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கடன் கொடுக்குறக்காண்டி கொண்டு வந்தாங்க. அம்பேத்கர் திட்டங்கிறது எஸ்சி எஸ்டியில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோருக்காண்டி கடன் கொடுக்கும் திட்டம். அப்புறம் ஸ்டார்ட் அப் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு இணையதளம் பாஸ்கர்னு சொல்லி ஒரு இணையதளம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், அதை வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மின்னணு உற்பத்தி, அதில் தமிழ்நாட்டுடைய சாதனை. அப்புறம் நவரத்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நவரத்னா ஸ்டேட்டஸ் 17 இடம் இருக்குது. அவங்க வந்து கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்காமல் ஒரு 1000 கோடி ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ IRETA மசாகா நிறுவனத்துக்கு நவரத்னா அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர் சேர்க்கை விகிதம், ஏன்னா உயர்கல்வி முறையில் உள்ள சேர்க்கை விகிதம் பக்கம் வேலை வாய்ப்பு அடுத்தது எல்லாமே இந்த சிலபஸில் நமக்கு வரக்கூடியது தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே. திட்டங்கள் 18 வயதுக்கு உட்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீமில் உள்ள கொண்டு வராங்க. தேசிய ஓய்வூதிய திட்டம் சொல்லிட்டு கவர்மெண்ட் வாத்சாலியா. ஏன்னா பென்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த திட்டத்துக்கு உள்ளே கொண்டு வராங்க. பிறகு யூபிஎஸ், ஏன்னா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் உள்ளே கொண்டு வராங்க. ஆயுஷ்மான் பாரத்தில் பார்த்தீங்கன்னா 70 வயது கிட்ட அனைவருக்கும் 5 லட்சம் வரைக்கும் இலவச காப்பீடு. அதிதி திட்டம், ஏன்னா இது வந்து என்னென்னா பாதுகாப்புத்துறைக்கு வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உள்ளே கொண்டு வர்றாங்க. அப்புறம் வேர்ல்டு எக்கனாமி, பன்னாட்டு உலக வர்த்தகம் சொன்னாவே டப்பு நமக்கு வரக்கூடியது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஏன்னா இங்கே நமக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போய்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா எந்த நாட்டோட அதிகமாக வர்த்தகம் பண்ணுறாங்கன்னா சீனா, 2வது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு. அப்புறம் UPI மொரிஷியஸில் அறிமுகப்படுத்துகிறோம். ஏன்னா டிஜிட்டல் பொருளாதாரத்தை பற்றி பார்க்குறோம். MSMEயில் பெண்களுடைய பங்கு, ஏன்னா தனிநபர் வருமானத்தில் இந்தியா வந்து 140வது இடத்துல இருக்காங்க. ஆனால் பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 5th பிளேஸில் இருக்குது. ஏன்னா பெர் கேபிட்டா இன்கம்ல 140.
நெக்ஸ்ட்டு சுற்றுலா தரவரிசையில் இந்தியாவில் 39 இடத்துல இருக்காங்க. அமெரிக்கா ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. அமெரிக்காலாம் தேவையில்லை நமக்கு தமிழ்நாடு ஓரியன்டேஷன் நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். சர்வதேச புத்தாக்க குறியீடில் வந்து நம்ம வந்து 81வது இடத்துலேருந்து இப்போ 39 இடத்துக்கு வந்திருக்கோம். அப்புறம் இந்த வளர்ச்சி ஏற்றது இதுதான் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக பிரிட்டிஷ் காலனிசம் பண்ணும்போது என்ன பண்ணனா, இந்தியாவில் அவனுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கனால இங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை, அவன் செட்டில் ஆகலை. ஆஸ்திரேலியாவில் எதிர்ப்பு கம்மியாக இருக்கனால அங்கே செட்டில்மெண்ட்டும் ஆனாங்க. அதனால் இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கும். அதை தான் இல்லை இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கிறக்காண்டி கூட்டுறவு வங்கிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவு செக்டார் இருக்கும். அதுக்கு ஒரு மாநாடு நடந்துச்சு. 98% 2000 நோட்டை ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. அடுத்தது 4வது பாயிண்ட்டுக்கு வர்றோம். அப்புறம் அது போக அவ்வளோதான். தமிழ்நாட்டு சிறப்பு விட இந்தியாவில் சமூக சோசியல் இஷ்யூ, வறுமையும் வேலைவாய்ப்பின்மையும். ஆக்சுவலாக இந்தியாவில் 25 கோடி பேர் வறுமையை விட்டு நிற்கிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் அதிகமாக போயிருக்காங்க அப்படின்னா யூபி, பீகார், மத்திய பிரதேஷ். யூபியில் தான் வறுமை அதிகமாக போயிருக்கு. குழந்தைகள் இறப்பு வீதம் எங்கே கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கேரளா, 2வது தமிழ்நாடு. அந்த பேர்காலத்தில் இறக்குறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கு 48. ஆனால் குழந்தைகள் இறப்பு பார்த்தீங்கன்னா 1000க்கு 9. இது தமிழ்நாட்டுடைய ரேட்டை நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்குறோம். வேலைவாய்ப்பின்மை, வறுமை ஒழிப்பில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா வந்து முந்திட்டு போயிட்டு. அடுத்தது இந்தியாவின் பட்டினிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் MS சுவாமிநாதன், அவர் தான் இறந்துட்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறை. ஏன்னா அப்போ குழந்தை தொழிலாளர் முறைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குழந்தை தொழிலாளர் முறை வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன ஆக்ட் இருக்குது, என்ன ப்ரொவிஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் உலக பட்டினி குறியீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 111 இருந்தோம், இப்போ 105க்கு போயிருக்கோம். மொத்தம் 127 நாளில் கணக்கெடுக்கிறாங்க. கிக் ஒர்க்கர்ஸ், அதை பற்றி படிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வி, ஏசர் ரிப்போர்ட்டு, ஐஸ் ரிப்போர்ட்டு, இது ஹையர் எஜுகேஷன். இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். தரவரிசையில் JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி முதலிடமாக இருக்குது. வேர்ல்டு லெவலில் அது 20வது இடத்துல இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். தமிழ்நாட்டில் என்னென்ன ஆக்ஷன் எடுக்காங்க. உயர்கல்வி மாணவர்களுக்கு எளிதாக கல்வி கடன், ஏன்னா அதுக்கு தான் வித்யாலட்சுமின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசியே இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு மாநில மகளிர் பாலிசி. அப்புறம் பணியிட பாலின பாகுபாட்டை களையும் தீர்ப்பு ஒன்று ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லையோர காவல் படையில் இந்தியாவின் முதல் ஸ்னைஃபர் வீராங்கனை ஏன்னா சுமன் குமாரி. அப்புறம் இந்த 18வது மக்களவையில் பார்த்தீங்கன்னா 9% தான் பெண்கள் போட்டி போட்டாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீதிபதி கேமா கமிட்டி கேரளாவில் உள்ள பிரச்சனை. இந்தியாவில் குழந்தை திருமணம் பார்த்தீங்கன்னா 1 நிமிடத்துக்கு 3 குழந்தை திருமணம் நடக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு 3 கேஸ் தான் ரெக்கார்ட் ஆகுது. இந்த குழந்தை திருமணத்தை ரொம்ப குறைச்ச மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அஸ்ஸாம். ஏன்னா அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல். அவர் பெண்கள் நடத்தும் சிறு தொழில்கள் தமிழகத்துக்கு 2ஆம் இடம். MSMEயில் பார்த்தீங்கன்னா 2வது இடம். ஃபர்ஸ்ட் யாருன்னா மகாராஷ்டிரா. ஏன்னா இப்போ இது எல்லாத்தையுமே இந்த பெண்கள் சம்மந்தமாக நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு விளிம்பு நிலை வல்னரபிள் பீப்புள், இந்த டிரான்ஸ்ஜெண்டரு, முதியோர்கள், அதை பற்றி ஃபுல்லாகவே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கையால் கழிவு அகற்றுவோர், அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல். இதெல்லாம் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் அண்டு அப்ஜெக்டிவ் ரெண்டுமே கவர் பண்ணி கொடுக்குறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகாதாரம், ஏன்னா குறையும் கருவுறுதல் விகிதம், இன்னைக்கு பேப்பரில் கூட அந்த கருவுறுதல் விகிதத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 836 இந்தியர்களுக்கு ஒரு மருத்துவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இலவச மருத்துவம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவைகளுக்கு ஒருங்கிணைந்த மையம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். மக்கள் தொகை, ஐநா சபையில் உலக மக்கள் தொகை ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. இந்த உலக எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை தவிர்த்து பார்க்கும்போது எல்லா நாட்டிலுமே மக்கள் தொகை குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் சவுத் கொரியா வந்து நிறைய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி மக்கள் தொகை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவின் மக்கள் தொகை வந்து 2036 பார்த்தீங்கன்னா 152 கோடி போயிருக்காங்க. அப்புறம் நகரமயமாக்குதல், இப்போ அதை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பான். ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நகரமயமாகிட்டு இருக்குது. அதுக்கு என்ன சவால்கள் ஏதாட்டும் ஒன்று கேட்பான், கண்டிப்பாக படித்து வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம். பிறகு பார்த்தீங்கன்னா பாலின விகிதம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 129, 146. அப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ எஜுகேஷன்லையும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்குது, ஈக்குவாலிட்டி இல்லை. அப்போ அதை பற்றி பார்க்குறோம். வளரிளம் பருவ சிறுமிகள் கற்பம் எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா தருமபுரி. திட்டங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் உங்களை தேடி உங்கள் ஊரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு மீட்டிங் இது போடுறாங்க. காலை உணவு திட்டம். அடுத்தது இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக மிளிரும் இது தமிழ் புதல்வன் திட்டம்.
இது எல்லாமே புதுமை பெண் விரிவாக்க திட்டம். இது போக இல்லை 100 ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜாகிரபி, பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, பிறகு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஜாகிரபின்னு பார்க்கும்போது அதில் டிரான்ஸ்போர்ட் முக்கியம், அதை கொடுத்துருக்கோம். பிறகு பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ஆற்றலில் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா சூரியோதய திட்டம், பிரைம் மினிஸ்டருடைய சூரியோதய திட்டம், மிதக்கும் சூரிய சக்தி திட்டம்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தில் ஓம்கரேஸ்வர் நர்மதா ரிவரில் கொண்டு வந்திருக்காங்க, அது முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பசுமை மின் உற்பத்தி திறன் நம்ம தமிழகம் வந்து 3வது இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு யாருன்னா ராஜஸ்தான். இப்போ இதெல்லாம் வந்து அந்த செக்டாரில் வரக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா மிஷன் மௌசம், இந்த மான்சூன் வச்சு உள்ளே கொண்டு வர்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அத்திக்கடவு அவனாசி திட்டம், கச்சத்தீவு, புவிசார் குறியீடு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கார்பன் வரி, அடுத்து தூய்மையான மாநிலங்களில் மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, காற்று மாசு பிரச்சனை, எண்ணூரில் வந்து அம்மோனியா கேஸ் கசிவு அடைஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா குஜராத்தில் இந்தியாவின் முதல் பங்க், அதாவது என்னென்னா இந்த பசுவின் சாணத்துலேருந்து இயற்கை எரிவாயுக்காண்டி கொண்டு வந்தது முதல் பங்க் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை தான் பார்க்குறோம், தமிழ்நாட்டை தான் இது பண்ணுறோம், உள்ளே கலந்து கிடக்கும். நெக்ஸ்ட்டு பயோ3, ஏன்னா E3ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா எக்கனாமி, என்விரான்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு. தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம் ஈரோடு. அப்புறம் சுற்றுச்சூழல் பாதைகள் மிக தீவிரம் அடைந்த ஆண்டு 24 நீலக்குடி சான்று எதுக்கு அது பார்த்துக்கிறோம். அப்புறம் போபால் விஷவாயு வந்து நிறைய பேர் இறந்தாங்க 1984. 40 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் அதை வந்து அந்த கழிவெல்லாம் கொண்டு போயிருக்காங்க பித்தம்பூரில். நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசு அதிகமாக இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம். அடுத்தது பயோடைவர்சிட்டி, ஏன்னா அப்புறம் இந்த யூரோப்பியனில் பார்த்தீங்கன்னா கோப்பர்னிக்கஸ் காலநிலை அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க, அதை பார்த்துக்கிறோம். பிறகு வெட்லாண்டு, லாங்குட் கரைவேட்டி சரணாலயத்துக்கு ராம்சார் அங்கீகாரம். தமிழகத்தில் நஞ்சிராயன் கழுவெளி பறவைகள் சரணாலயத்துக்கு ராம்சார் தலங்கள். கழுகு எண்ணிக்கை, இதெல்லாம் நம்ம வந்து இதில் கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு கடற்பசுக்களை காப்பகம் சொல்லிட்டு நம்ம பாக் ஸ்ட்ரீட்டில் நம்ம தமிழ்நாட்டில் முத அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கோம். யானைகள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் வந்து 3063, இதெல்லாம் பார்த்துக்கிறோம். பருவநிலை பாதுகாப்பு, பாக் செல்லச்சந்தையில் பவளப்பாறைகள் குறையுது, அதை பார்த்துக்கிறோம். அடுத்தது ஃபுல்லாக இந்த இதுதான். அப்புறம் குள்ளநரிகள் பாதுகாப்பு சேலத்தில் சிறப்பு மையம் போட்டிருக்காங்க. பிறகு டங்ஷன் வந்து இப்போ கேன்சல் பண்ணி விட்டாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம். பருவநிலை மாற்றத்தை இந்தியாவுக்கு 25 GDP இலக்கும். பருவநிலை மாற்ற நடவடிக்கை செயல்திறன் வந்து இந்தியாவுக்கு 10வது இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா COP 16ங்கிறது என்னங்கன்னா பயோடைவர்சிட்டிக்கு நடந்தது, கொலம்பியாவில் வச்சு நடந்துச்சு, அதை வச்சு ஒரு ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து COP 29 கிளைமேட் சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நடந்தது, பாகுல வச்சு நடந்துச்சு. அப்புறம் டிசர்டிஃபிகேஷன், பாலைவனத்தை தடுக்கிறக்காண்டி மாநாடு வந்து ரியாத்து, இது சவுதி அரேபியாவில் வச்சு நடந்துச்சு, அதை அந்த 3மே உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இந்தியாவில் என்னென்ன பாதிப்பு இருந்துச்சு, அதில் வெப்ப அலை, ஏன்னா காட்டுத்தீ, நிலச்சரிவு, அப்புறம் நம்ம சட்ட திருத்தம், பார்த்தீங்கன்னா பேரழிவு, அந்த எந்தெந்த பேரழிவு இருந்தால் இதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. டேரெக்டாக ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி தான் இருக்கும். பார்த்துருங்க. நம்மளை உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னா லாங்குவேஜ், 2A பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜும் ரீசனிங் தான், அதில் தான் நீங்கள் மார்க் எடுக்க முடியும். ஜிஎஸ் வந்து எல்லாருமே ஒரு 60% தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் மேலே கூட்டி கொண்டு வந்துடலாம், ஒரு 70-80 வரைக்கும். அதனால் இதை பார்த்து அதுக்கு வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிடுங்க, அதில் தான் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் பயிற்சி வினாக்கள் ஒரு 115 பயிற்சி வினாக்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சும்மா எடுத்து வச்சுருக்கோம், அதாவது தமிழ் சொசைட்டி இருக்கிறனால, ஏன்னா அதில் கரண்ட் அஃபேர்ஸ்னு இல்லை, அதில் என்ன கேட்டிங்கன்னா இந்த கீழடி முதல் 2ஆம் கட்ட அதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து வச்சுருக்கோம். 4 இடங்களில் புதிதாக அகலாய்வு, பொற்பனை கோட்டையில் முதல் அகலாய்வு, ஏன்னா தமிழை வழக்காடு மொழியாக்குவது. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வருது. இதுலேயுமே ஒரு பயிற்சி வினாக்கள் ஒரு 17 வினாக்கள் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா அந்த சிந்து சமவெளி நாடுகள் 100 ஆண்டு விழா, 100 ஆண்டு இருக்காங்க. அப்போ அதில் வந்து என்னென்ன அறிஞர்கள் இருந்தாங்க, என்னென்ன அடையாளங்கள் இருந்து பார்க்குறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட வீரர்கள் ஒரு 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா சிலைகள் வைக்காங்க, அதை பற்றி இதில் கொடுத்துக்கிறோம். இது எல்லாமே இவ்வளோ நேரம் பார்த்தா ஃபுல்லாக நமக்கு டிஎன்பிசி சிலபஸ் ஓரியன்டேஷன் பார்த்துட்டோம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு 1 இயர் ஒர்க்கு, உடனே நம்ம எடுத்து ஒரு வாரத்தில் கொடுத்த ஒர்க் கிடையாது. 1 இயர் மெதுவாக சேகரித்து தான் மொத்தமாக எடுத்து இப்போ கொடுத்துருக்கோம். இது போக நம்ம இயர் புக்குன்னு சொன்னனால எக்ஸ்ட்ரா உள்ளே கொண்டு வரோம். என்ன கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவார்டு. ஏன்னா இது வந்து நமக்கு இயர் புக்குக்காண்டி கொண்டு வரோம், அது டிஎன்பிசி சிலபஸ் படி. அவார்டுன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் அவார்டு. அப்போ இன்டர்நேஷ்னல்னா கோல்டன் குளோப் அவார்டு, கிராமி அவார்டு, இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு. அப்புறம் நேஷ்னல் அவார்டு, சரஸ்வதி சம்மன் அவார்டு, சாகித்ய அகாடமி அவார்டு, அப்புறம் ஞானபீட் அவார்டு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில அரசில் தகைசால் விருது, டாக்டர் அம்பேத்கர் விருது, திருவள்ளுவர் விருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வித் இந்தியா. நம்ம மியான்மார் கூட என்ன ரிலேஷனில் இருக்கும், மாலத்தீவில் எப்படி ரிலேஷன் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பங்களாதேஷில் எப்படி ரிலேஷன் இருக்குது, நம்ம அண்டை நாடுகளோட நம்மளோட ஸ்ரீலங்கா கூட எப்படி ரிலேஷன் இருக்குது. பிறகு இன்டர்நேஷ்னல் நியூஸு, இஸ்ரேல் கமாஸ் போர் ஒப்பந்தம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, ரஷ்யா உக்ரைன் வந்து வாரு, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் உள்ள ரிலேஷன். பிறகு மாநிலங்களின் சிறப்புகள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் சில சிறப்புகள் இருக்கும். இப்போ வந்து பெரிய ஒரு சிலை டாக்டர் அம்பேத்கருக்கு விஜயவாடாவில் கட்டியிருக்காங்க. இதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கூட பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி மாநிலங்களின் சிறப்புகளை தொகுத்து கொடுத்துருக்கோம். அப்புறம் முக்கியமான பிரபலங்கள், அது இந்த இறந்தவங்க முக்கியமான ஆட்கள் பார்த்தோம்னா மன்மோகன் சிங்லாம் முக்கியமான ஒரு ஆர்டிகள் அதெல்லாம் பார்க்கணும். மன்மோகன் சிங்கு, சாகிர் ஹுசேன், அப்போ குகைஸ், அந்த பிரபலங்களை ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். பிறகு முக்கியமான மாநாடு, G7 மாநாடு, பிரிக்ஸ் மாநாடு, வேவ்ஸ் மாநாடு, இதெல்லாம். ஏன்னா பிறகு மிலிட்ரி எக்ஸசைஸ், அது ஒரு டேபிள் கொடுத்துட்டேன். மிலிட்ரி எக்ஸசைஸ்னு என்னென்னா எங்கே நடக்குது, யார் யார் சேர்ந்து பண்ணுறாங்க, எதுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது. பிறகு ரேங்க் அண்ட் இண்டெக்ஸு, இப்போ வந்து கரப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 93 இடத்துல இருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 134 இடத்துல இருக்காங்க. ஹாப்பினஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 126 இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஒப்பந்தங்கள், ஈரானில் பார்த்தீங்கன்னா சபாகார் துறைமுகத்தோட ஒப்பந்தம் போட்டோம். இந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன ஒப்பந்தம் பண்ணோம். அப்புறம் நியமனங்கள், எங்கெங்கே நியமனங்கள் யார் யார் பண்ணாங்க. விளையாட்டு, பாரிஸ் பிறகு பேரா ஒலிம்பிக்கு, அப்புறம் கிராண்ட் ஸ்லாமு, அப்புறம் குகைஸ், செஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணி ஓரளவுக்கு ஒர்த்தபுளாக தான் போட்டிருக்கோம். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்போ டிஎன்பிசிக்கு ஓரியன்டேஷனில் தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து இதை படிக்கலாம் நீங்கள். ஏன்னா அதனால் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ.